மக்களே, கர்த்தருடைய கிருபை இறக்கத்தில் நல்லா இருக்க மக்களே. அதாவது மக்களே, ஸ்கூலில் ஒரு பையனை டீச்சர் என்ன பண்ணியிருக்கா, தலித் பையன் நம்ம அந்த பையன். அதுக்கு அந்த பையனை மண்டையிலே குச்சியில் அடிச்சிருக்கிறான், தலையிலேயே அடிச்சிருக்கிறான். திரும்ப திரும்ப அடின்னு அடித்து அந்த பையன் கடைசியில் மயங்கி விழுந்ததுக்கப்புறம் அது கண்டுக்காமல் விட்டுட்டுருக்குறான் அந்த பொம்பளை. அவளுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்கூடாது. டீச்சராக அவெல்லாம் ஒரு ராட்சசியாக தெரியல. அப்போ அந்த பையன் மலைங்க விழுந்து பக்கத்தில் இருந்த எல்லா பசங்களும் தூக்கிட்டு போய் தண்ணியெல்லாம் தெளிச்சு வந்துருக்கான். ஆனால் அவன் பையனால் நிற்க முடியாது, கண்ணு தெரியலன்னு இருக்கிறான். உடனே போய் ஹெட் மாஸ்டர் சொன்னேன். ஹெட் மாஸ்டர் உடனே கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் இங்கே முடியாது, வேறு இடத்துக்கு கொண்டு போகட்டாங்க. வேறு இடத்துக்கு கொண்டு போனோன்னா வேறு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்காங்க. அங்கே அந்த பையனுக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ணால், மண்டை உடச்சி ஆப்ரேஷன் பண்ணால் தான் முடியும். இந்த பையனுக்கு கண்ணில் நரம்பில் பிரச்சனை இருக்குது ஆயிடுச்சு, தலையில் உள்ள மூளையில் உள்ள நரம்புகளும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது மட்டும் வீட்டுக்கு அவங்க தெரியப்படுத்துவார். அந்த பையனுக்கு இத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக மாட்டோம். ஒன்று போலீஸ்லாம் அந்த பொம்பளை கம்ப்ளைண்ட் பண்ணல. எதுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பொம்பளைகளுக்கெல்லாம் எதுக்கு நீங்கள்லாம் வேலை கொடுக்குறீங்க? ராட்சசிங்க அவங்களாம் வெளியே இருந்து ராட்சஸ்தான் பண்ணி சாவட்டும். அவங்களுக்கெல்லாம் சோறு தண்ணியெல்லாம் சாவணவெல்லாம் ஒரு பிள்ளை அந்த மாதிரி அடிக்கிறாளே. அப்போ சும்மா அதனால தான் அந்த காலத்துலலாம் வந்து ஆசிரியர்கள் வந்து அடித்தாலும் ஆபத்து இல்லை. ஏன்னா கையை நீட்ட சொல்லுவாங்க. தப்பு எல்லா ஆசிரியர்களும் அந்த காலத்தில் அடித்தாங்க தான், யாரும் அடிக்கலைன்னு நாங்கள் சொல்லலை. அடித்தாங்க, கையை நீட்டு அடிப்பாங்க, காலுக்கீழே அடிப்பாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி மண்டைங்களையும் கண்ணுங்களையும் வாயுங்களையும் அடிக்கவே மாட்டாங்க எந்த ஒரு டீச்சர்ஸுங்க. உண்மையில் அந்த காலத்து டீச்சர்ஸுங்க வழியில் நடந்து போனாங்கன்னு உங்களை பார்த்து எந்திரிச்சு கீழே உட்காந்துக்கிற பொம்பளையாட்டு எந்திரிச்சு நிற்பாங்க. ஆம்பளையாட்டும் பொம்பளையாட்டி. ஏன்னா வாத்தியாருங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. உண்மையாக இருந்தாங்க அந்த வாத்தியாருங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் ராட்சசிங்களையும் இந்த பாலியல தொல்லை பிடிக்கிற இந்த மிருகங்களும் இப்போ ஸ்கூலுங்களில் வந்து டீச்சர் வாத்தியார்னு சொல்லிட்டு வேலைகளுக்கு படிச்சுக்கிட்டு போய் வேலை செய்யுதுங்க. உண்மையில் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல படிப்பு நல்ல இது கிடைக்கிறதே கிடையாதுங்க. தயவுசெய்து இந்த அரசாங்கம் வந்து இந்த ஜாதி சான்றிதழ் வாங்குறது முதல்ல நிறுத்தினாங்கனால எல்லாமே கரெக்டாகிடும். எந்த ஸ்கூலுக்கு போனால் நீ என்ன ஜாதி சான்றிதழ் கொண்டு வா, இந்த சான்றிதழ் கொண்டு வா, அந்த சான்றிதழ் கொண்டு வான்றாங்க பாருங்கள். அதை நிறுத்தினாங்கனால எல்லா ஸ்கூலும் கரெக்டாகிடும். ரெண்டாவது, இந்த மாதிரி டீச்சர்ஸுங்களுக்கு வேலை மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிடணும். இந்த ஒருத்தர் செய்கிற தப்புனா அந்த குடும்பமே வந்து பாதிக்கப்பட்டால் மட்டும்தான். ஏன்னா இப்படி தான் ஒவ்வொரு நாட்டுகள் நடந்துகிட்ருக்குது. பாதிக்கப்பட்டால் தான் அந்த குடும்பம் மறுபடியும் அந்த பொம்பளைங்க வேலைக்கு போகிற பொம்பளையாகட்டும் ஆம்பளையாகட்டும் ஒழுங்காகுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அநியாயம் அக்கிரமம் இப்போ ஸ்கூலில் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனாலும் பாருங்கள், பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி ஆபத்துக்கள், தாய்ங்க மூலயமா ஆபத்துக்கள் வருது. இப்போ கடைசியில் டீச்சர்ஸ் ஒரு பொம்பளை தானே அவளுக்கெல்லாம் அறிவு இருக்கா? பெற்ற ஒரு குழந்தைய போட்டு இந்த மாதிரி அடிப்பாளே அந்த பொம்பளையாவது. இந்த மாதிரி ராட்சஸ்கெல்லாம் தூக்கி ஜெயிலில் போடணும். அவளுக்கு சாக மட்டும் ஜெயிலில் தான் அவள் கிடக்கணும். அவள் சோறு திண்டு இல்லாமல் சாகணும். இவ்வளோ நல்ல வேலை கிடச்சிருக்குது. குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சர் கிடைக்கிற எவ்வளோ ஒரு பெருமை தெரியுமா? அந்த காலத்துலலாம் டீச்சர்ஸ்கனால மதிக்குவாங்க. டீச்சர்ஸ்கனாலே அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. இப்போல்லாம் டீச்சருங்க பார்த்து யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த அன்றைக்கி ஒரு பொண்ணு டீச்சர் வந்து செல்ஃபோனை பிடிங்கி வச்சுருச்சுன்னு செருப்பு கழட்டி அடிக்கிறா. செருப்பு ஒழுங்கு முறையான ஹிந்திக்காரிச்சு. பார்த்துக்காங்க மக்களை. தயவுசெய்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஜாதி சான்றிதழ் வாங்குறது நிறுத்தணும் அரசாங்கம். ரெண்டாவது, ஸ்கூலுங்களில் வந்து நல்ல டீச்சருங்களை போடுற இந்த மாதிரி டீச்சர்ஸுங்களாம் போடவே கூடாது. அவங்ககிட்ட நீங்கள் வந்து சத்திய வாக்கு வாங்கிட்டு தான் ஸ்கூல்லே வந்து சேர்க்கணும். அந்த மாதிரி டீச்சர்ஸுங்களை அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நினைக்கும் போது உண்மையில மன வருத்தங்களாக இருக்குது, வேதனைகளாக இருக்குது. குழந்தைகள் அநியாயமாக ஒருத்தர் வெட்டுறான், ஒருத்தர் குழந்தைங்க வெட்டிக்கிறானுங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஆண்டவரே, நம்ம என்ன இந்த மாதிரி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, உண்மையிலே வேதனையாக இருக்குது மக்களை.